இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் மாநகராட்சி உட்பட்ட மற்றும் தளி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கண்டித்து தமிழ்நாடு அரசை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறோம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தமிழக அரசு நிறுத்திவிட்டது. இது உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னியர் சங்க சார்பாகவும் இன்னைக்கு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதுவே இறுதி கட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழக அரசு. இல்லை என்றால் அடுத்த கட்டம் மிகப்பெரிய போராட்டங்களை தமிழக அரசு சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். மருத்துவர் ஐயா என்ன சொல்லுவாரோ அதை போல நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் அனைத்து தமிழ்நாடு முழுக்க இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதோட தமிழக அரசு உடனடியாக இந்த வன்னியர்களை வஞ்சிக்காம 10.5% உடனடியாக கையெழுத்து போட்டு மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடை முழுமையாக பெற்று சேர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை கேட்டுக்கிறோம். இதே போல ஜாதி வார கணக்கெடுத்து அந்தந்த ஜாதி மக்கள் ஜாதி அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த உரிமை போய் சேர வேண்டும் என்ற மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை. அதே போல நாங்களும் அதே போலத்தான் வேண்டுகிறோம். அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி வார கணக்கெடுத்து இந்த உரிமைகள் எல்லாம் கொடுத்து 10.5% வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசு ஸ்டாலினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் இதோடு கையெழுத்து போட்டுவிட்டால் நிறுத்திக் கொள்கிறோம். இல்லை என்றால் மீண்டும் தொடரும். சார், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ்.